இப்போ வந்து 90s டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பீக்ல இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு அந்த அவுட் ஆஃப் ஃபேம்ல போயிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த மாதிரி போகறதுக்கு என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க. அது வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் பார்க்குறோம். இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா சடனா வேலை இல்லாம இருக்கும். அப்போ கண்டிப்பா. நம்மளுக்கு கடவுள் எங்க அப்பா பிளெஸ்ஸிங்ஸ்ல டான்ஸ் தொழில் இருக்கிறதுனால ம். டான்ஸுக்கு போயிடுவோம். டான்ஸ் இல்லைன்னா இது 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 எப்படி வேணா அது இப்போ ஒருத்தரோட அ மென்டல் ஸ்ட்ரென்த் பொறுத்ததுங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ்ன்றது வந்து 400 கோடியோ அந்த ம். மாரி எல்லாரும் அந்த மாரி பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா. சக்ஸஸ்ன்றது இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பெரிய சக்ஸஸே அதான். ஏன்னா இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் நெறைய பேர் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஆமா. நெறைய பேரு வேலை என்னென்னமோ வாய்ப்புகள் வேற இல்லாம வேற கண்டிப்பா. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ல நோய்கள் வருது. பட் இதுக்கு மெயினா நம்ம மென்டலி ஹெல்த்தியா இருக்கணும். அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ். வேலை வருது வராதது நம்ம ட்ரை பண்ணணும் கடவுள். ஓகே. அதுக்கப்புறம் அவர் குடுத்தது தான். குடுக்கறது தான்.